இஃப்தாருக்கு இன்னைக்கு செய்ய போகிறது ஸ்வீட் லாலிபாப் எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். லாலிபாப்னாலே ஸ்வீட்டாக தானங்க இருக்கும். அதுக்காக வேண்டி நான் 1 கப் கடலப்பருப்பை 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இதில் உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு ரொம்ப குழஞ்சிராம வேக வச்சுக்கணும். கடலப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் அதை வடிச்சிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாடியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த கப்புனால 2 கப் அளவு தேங்காய் பூ, நல்லா தேங்காய் பூ செவந்து வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம், நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து அந்த தேங்காய் பூவில் நல்லா கரைஞ்சு கொஞ்சம் வரணும். நல்லா கரைஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்ச கடல மாவு, கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே இறக்கி வச்சு நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மைதா மாவில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி பாதத்துக்கு மாவை பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவை அப்பயே நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக வளர்த்துக்கிட்டு இது மேலே ஒரு டப்பாவோட மூடியை எடுத்து இந்த மாதிரி ரவுண்டிங்காக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம பூரணத்தை நல்லா உருட்டி வச்சுக்கலாம். கடல மாவு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். குறவரப்பாக இருந்தால் இந்த மாதிரி உருட்ட வராது. உள்ள இருக்க குச்சி ஐஸு சொருவும் வராது. இப்போ குச்சி ஐஸை நடுப்புற வச்சு இது ஓரங்களில் மைதா பேஸ்ட்டை வச்சு இதை நல்லா மூடிடலாம். இந்த பூரணம் வந்து இஃப்தாருக்கு நீங்கள் 2-3 நாள் ஸ்டோர் பண்ணி